ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்ற அரசின் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிய உள்ளார். கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் அளித்து முன்னேற்றம் தந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை VBG ராம்ஜி என்று ஒன்றிய அரசு பெயர் மாற்றம் செய்தது. மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு 125 நாட்களாக உயர்த்தப்பட்டது. ஆனால் 100% ஒன்றிய அரசு நிதி அளித்து வந்த இத்திட்டத்துக்கு இனி மாநில அரசுகள் 40% நிதி அளிக்கும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றம் மாநில அரசுகள் மீது நிதி சுமையை ஏற்றும் வகையில் இருப்பதாகவும் மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அறிவித்திருந்தார். அதன்படி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார். இதில் கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மக்களின் வேலைக்கான தேவைக்கு ஏற்பவும் மாநில செயல்திறன் அடிப்படையிலும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் என்ற புதிய நடைமுறையை கைவிட்டு வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் முறை தொடர வேண்டும் என்றும் நிதி பங்களிப்பை ஏற்கனவே உள்ளது போல திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும் தனி தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவுடன் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானம் தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் முதலமைச்சரின் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.